ஸோ ரோபோ சங்கர் சார் வந்து உன்னோட ஆக்டிங்க்கு வந்து ஒரு ஹானஸ்ட்லியா வந்து ஒரு ஒரு ஹானஸ்ட்டா ஒரு ஃபீட்பேக் ஒண்ணு குடுத்திருப்பார்ல. ம். அந்த ஃபீட்பேக் என்ன? ஃபீட்பேக்க தாண்டி அவர் பெருசா வந்து அப்பா இமோட் பண்ண மாட்டாரு. "நல்லா பண்ணம்மா, சூப்பரா பண்ணன்னு" சொல்லுவாரு. பட் ஆனா, அவருக்குள்ள இருக்கிற ஒரு எமோஷனல் கனெக்ட் வந்து எனக்கு தெரியும். ஏன்னா எப்படி தெரியும்னா, பிகில் படம் முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எனக்கு கிடைக்கல. அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் டே செகண்ட் ஷோ தான் எடுத்தேன் பூந்தமல்லியில. ஸோ அப்போ போய் பார்க்குறோம். பார்த்து முடிச்சுட்டு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தவங்க நான் படிக்கட்டு மேல ஏறும்போது எல்லாருமே குண்டம்மான்னு ஆக்ஷன் பண்ணாங்க. இவருக்கு புரியவே இல்ல. ஏன்னா அப்பா என்னன்னா, ஃபர்ஸ்ட் டே கூட எனக்கு கொண்டு வந்து ஷூட்ல விடல. "நீயே போ, கத்துக்கிட்டு நீயே வான்னு" தான் வந்தாரு. கடைசி நாள் மட்டும் வந்தாரு. என் பர்த்டே அன்னைக்கு வந்தாரு. ஸோ அத தாண்டி அப்பா ஷூட்டுக்கே வரல. ஒரு கதையும் தெரியாது. நான் ஒரு ஒரு இது கதை கூட கேட்காம, அட்லீஸ்ட் சார் ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி விஜய் சார் பெருசா வருதுன்னு நான் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தவங்க எல்லாரும் இப்படி குண்டமான்னு பண்ணாங்க. இவருக்கு புரியல. எனக்கும் வந்து நான் அமைதியா விட்டுட்டேன். சரி அவர் படம் பார்க்கட்டும். படம் பார்த்து ரியாக்ஷன் எப்படி தராருன்னு ஓ! விட்டுட்டேன். அப்பாக்கு தெரியாது இந்த தெரியாது. மாதிரி நீயும் சொல்லல. நானும் ஓகே. சொல்லல. ஸோ அம்மாக்கு தான் தெரியும். அம்மா இப்படிலாம் ஷூட் பண்ணேம்மா. அம்மாட்ட தான் நான் நெறைய ஷேர் பண்ணுவேன். அப்பா வந்து அவரு ரெகுலர் ஷூட் போறதுனால அவர்ட்ட பெருசா ஷேரிங் இருக்காது. ஆனா சொல்லுவேன், "அப்பா இதெல்லாம் நடந்துச்சுப்பா இன்னைக்கு. இப்படிலாம் நான் கத்துக்கிட்டேன்ப்பான்னு" அந்த ஷேரிங் இருக்கும். ரொம்ப அந்த ஃபன்னியஸ்ட் ஷேரிங் வந்து அந்த ஷூட் டைம்ல இல்ல. ஸோ முடிச்சுட்டு படம் பார்த்து முடிக்கிறாரு. முடிச்ச உடனே லைட்ஸ் ஆஃப் பண்ணி ஸ்க்ரீன் க்ளோஸ் பண்றாங்க. கீழ இருந்து எல்லாருமே பாண்டியம்மா, குண்டம்மான்னு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அவருக்கு ஒரு மாரி எமோஷன் ஆயிடுச்சு. அந்த பிகில் ராயப்பன் சீன நாங்க அப்படியே ரீக்ரியேட் பண்ணோம். அவர் வந்து அந்த கார்னர்ல இருந்தா, நான் இந்த கார்னர்ல இருந்தேன். இப்படி திரும்பி பார்த்து இப்படி வா அப்படின்னு கூப்பிட்டாரு. அதே மாரியே விஜய் சார் மாரியே ஓடி போய் கட்டி பிடிச்சுட்டேன். சூப்பர்டா! அப்படின்னு இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. ஆனா அவர் கண் ஃபுல்லா தண்ணி இருந்துச்சு. ஒரு மாரி ததும்பி தண்ணி இருந்துச்சு. அண்ட் கீழ இறங்கி வரும்போது அவர தள்ளி விட்டுட்டு என்ன ஃபோட்டோ எடுத்தாங்க. அப்போ ஒரு தூரத்துல இருந்து ஒரு விஷயம் ரசிச்சாரு. என் பொண்ணு வந்து நான் இருக்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டு இருக்கா அப்படின்ற சந்தோஷத்துல அவர் ரசிச்சாரு. இதுதான் அவர்ட்ட நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் படம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் பார்த்தது.